ஓகே, இப்போ சீட்டில் நிறைய சீட் இருக்குமாங்க ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் பிளான் அப்படின்னு. சீட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சீட் அப்படின்னு கொடுத்துருங்க. நியூ சீட்டில் இதெல்லாம் இன்ச்சஸ் 8.5 இன்ச்சஸ் 11 இன்ச்சஸ் ஓகேங்களா. ஸோ நான் இம்பீரியல் வச்சுருக்கனால அது இன்ச்சஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எனக்கு வேறு டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா இங்கே லோடு அப்படின்றக்கும் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிறையா ஸ்ட்ரக்சரல் ப்ரீகாஸ்டில் தான் டைட்டில் பிளாக் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டர்ஸில் இதெல்லாம் டைட்டில் பிளாக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றது ஓகேங்களா. இல்லை எனக்கு காமனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு இது வந்து A4, இது வந்து A3, இது A2, இது A3 ஓகேங்களா. ஸோ இப்போ நான் A3 எடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். சரி, இப்போ இதில் எப்படி நம்ம நேம்லாம் எடிட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் எடிட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கா. மொதல் ஃபேமிலி இந்த டைட்டில் பிளாக் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபேமிலியை எடிட் பண்ணிடுங்க. இப்போ இதை டெலீட் கொடுத்துட்டு இப்போ என்னோடய கம்பெனியோட லோகோவை நான் வைக்கணும் அப்படின்னா இன்சர்ட் இம்போர்ட் இமேஜ். ஸோ ஏதோ ஒரு இமேஜை நான் வைக்கிறேன் ஓகேங்களா. ஏதோ ஒரு இமேஜை எங்க காணும் இதை இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதை எடிட் பண்ணுறேன். ஆட்டோடெஸ்க்கை மட்டும் எடுத்துகிட்டு ஹரிஹரன் PH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து கிளைண்ட் நேமு இதெல்லாம் நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம், இல்லை இதை எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ லோட் இன்டூ ப்ராஜெக்ட் லோட் இன்டூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்தோன்னே ஸோ என்னது ஓவர் த எக்ஸ்டென்ட் வெர்ஷன் அப்படின்றக்கும் இல்லை ஓவர் எக்ஸ்டென்ட் வெர்ஷன் அண்ட் இஸ் பேராமீட்டர் வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதை சேஞ்ச் பண்ணனால ஸோ இங்கே வந்துடும். இப்போ ஹரிஹரன் PH அப்படின்னு வந்துடும். இதை கிளைண்ட் நேம் அடிச்சுக்கிறேன் ஹரிஹரன். ப்ராஜெக்ட் நேம் மதுரை TN ஹவுசிங் போர்டு ஓகேங்களா. ஸோ டேட்டு யார் ட்ரா பண்ணுறது, யாரோ KL செக்குடு பை NH ஓகேங்களா. ப்ராஜெக்ட் நம்பர் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் நம்பர் போடணும் A23001 ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் (001) ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு 3D வியூ என்ன பண்ணுறேன். வியூவில் இன்சர்ட் இம்போர்ட் 3D ரிவீட் கிளாஸ் அப்படின்னு வச்சேன்னா இதை எடுத்து இங்கே வைக்கிறேன். இது எப்படி ஓரமாக வச்சுக்குவோம்.
import image, repeat class 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இதை டெக்ஸ்ட் போடுறேன், இதுதான் 3D வியூ அப்படின்ட்டு. ஸோ அனோட்டேட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன் 3D வியூ. அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இது ஓகே டன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இதையே காப்பி பண்ணி ஃப்ரண்ட் வியூ எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ லெவல் 3 எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னாவே வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 வந்து எங்கேயோ இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, சரி ரொம்ப பெருசாக இருக்குது. இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, மொதல் இந்த 3D வியூ அப்படின்னு போயிட்டு இந்த 3D வியூவில் இந்த 3D வியூ எடுத்துக்கிறேன். அதில் கிராப் வியூ எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 3D வியூவை கம்மி பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ அந்த அன்னேம் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த கிராப் வியூ எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணோன்னே எடிட் ஆகும். ஸோ எடிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலாக நம்ம வச்சுக்கலாம். இதை இப்படி எடுத்து அப்படியே இங்கே வச்சுக்கலாம். என்ன பில்டிங்கே காணும். புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைப்போம். இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படி ரைட்லேருந்து லெஃப்டில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இதையுமே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி கூட என்ன ஸ்மாலாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இந்த லெவல் கரெக்டாக வந்துடுச்சா? ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் கூட ஓகே, இது 3D வியூ. ஓகே, இது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்ம எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃப்ளோருக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே செலக்ட் வியூ சீட்ஸ் அப்படின்னு இருக்கும். செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இது பேர் என்னது, இந்த நேம் பேர் A1101. ஓகே, நான் தான் கிரியேட் பண்ணேன். எங்கே அந்த சீட்டை காணும் பார்ப்போம். அதோட நேம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தெரியும் சீட்டில் A001 அன்னேம், அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 3D பிளான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு 3D பிளான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே செலக்ட் வியூ சீட் செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சீட்டில் அப்படின்னு இருக்கா, இது ஹைட் அன்செக்ட் இன் வியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, A1101 அப்படின்னு இங்கே இருக்கா, இதை மட்டும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நியூ வெர்ஷனில் இப்படி இருக்கு. ஸோ பழைய வெர்ஷன்லாம் எதை மட்டும் வியூ சீட் இருக்கோ அது மட்டும் தான் வியூ ஆகும், மற்றதெல்லாம் வியூ ஆகாது. நம்ம உள்ளே போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி எதுனாலும் வியூ ஆகிடுது. ஸோ இப்போ நான் இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எஸ், ஓகே, எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிடுது. இப்போ A001 அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஓகே சேவ் த ப்ராஜெக்ட், எஸ். அப்போ இப்போ ப்ராஜெக்டையும் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கும் A001 அப்படின்னா இந்த இருக்கா. ஸோ இதுதான் அதோட பிடிஎஃப். முதல் ஹவுசிங் போர்டு அப்படின்னு இருக்கா. ஸோ இதோட பிளானை இப்படி தான் டீட்டெயிலிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? புரியுது சார்.